ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. So வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ரெண்டு பேரும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுவாங்களா? அதுக்கடுத்து அவங்க டே டு டே லைஃபை தான் காட்டுவாங்க. ரெண்டு பேரும் பகல் எல்லாம் யூஸ்வலா என்னென்ன வேலை பார்ப்பாங்களோ அதை அப்படியே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே நைட் ஆயிரும். இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு ரெடியா இருப்பானா, அப்ப திடீர்னு அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? நீங்க ரெகுலரா டேட்டிங் போகணும்னா எங்க போவீங்க அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் கேட்பான். அந்த பொண்ணு, நாங்க காஃபி ஷாப் போவோம், இல்லைன்னா மூவி பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. இதை நம்ம ஹீரோ அப்படியே, ஓ இந்த இடத்துக்குலாம் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே டயர்டா அவ கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வருவாளா. அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ஜின் பொண்ணு வந்து, என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, நம்ம டான்ஸ் ஸ்டுடியோக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோயின், நான் வரேன், பட் ஆனா நம்ம ரெண்டு தனியா போக முடியாது, அங்க பாரு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை தான் கை காட்டுவாளா. அடுத்த சீன்ல இப்ப அப்படியே 3 பேரும் அந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு தான் போவாங்க. அங்க அந்த சாங் அப்படியே ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப உள்ள போனோனையும் நம்ம ஹீரோ அப்படியே அந்த சாங்க கிட்ட, நான் தான் யூனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவானா. இதை கேட்ட சாங்குக்கு லைட்டா ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே, அது ஒண்ணும் இல்ல, அவன் எங்க ரிலேஷன்ஷிப்பை முக்கியமானவங்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கான், அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி அவனை இன்சல்ட் பண்ற மாதிரியே தான் பேசுவான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இங்க டிராப் பண்ணிட்டு, சரி இப்ப நான் கிளம்புறேன், நீ உன்னோட டான்ஸை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்பிடுவானா. ஆனா கிளம்புனக்கு அடுத்து அவனுக்கு அப்படியே மைண்ட் பூரா ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கும். அந்த சாங்கும் நம்ம ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறதெல்லாம் அப்படி இமேஜின் பண்ணி பார்த்து செமையா நம்ம பையன் கடுப்பாயிக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி இருக்கும், கேங் கேங் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ இந்த வாய்ஸை கேட்டோனியும், ஐயோ இது அவ வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஒளிஞ்சுக்குவான். நம்ம ஹீரோ யாரை பார்த்தா இப்படி பயந்து ஒளிறான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி இந்த பொண்ணு பேரு மின் போல. ஆனாலும் இப்ப நம்ம ஹீரோ எவ்வளவு ஒளிஞ்சாலும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்குமா. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்று நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ தான் உன்னோட டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டல, இப்ப நான் சொல்ற இடத்துக்கு உடனடியா வா அப்படின்ட்டு. இவன் போன் பேசுறத அந்த மின் பொண்ணு ஓரமா உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இதுல மணி வேற 10:30 ஆயிருக்குமா. நம்ம ஹீரோயின் பிடிச்சு திட்டி விட்டுருவாங்க, டே மணி 10:30 ஆகுது, இந்நேரம் என்ன எங்கேயோ வர சொல்ற, என்னாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே உடனே, ஹலோ மேடம், நீங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, மறந்துடாதீங்க, நான் எப்ப எது சொன்னாலும் நீங்க செய்யணும், அதனால ஒழுங்கு மரியாதை நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருவான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்ட்டு நினைப்பாளா. அந்நேரம் பார்த்து கரெக்டா சாங் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் உடனே, இந்த நேரத்துல எங்க போலான்னு பாக்குறேன், சரிவா நானே உன்னை போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் உன்னோட ஹேண்ட்ஸம் மட்டும் குறையவே இல்லை, நீ எப்பயும் போலதான் ரொம்ப சாமிங்கா இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுட்டே பேசிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, இப்ப நான் காலேஜ் முடிக்க போறேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஈஸியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி இவங்க அம்மா பார்த்து வச்ச பொண்ணுல இவளும் ஒருத்தி போல, அதனாலதான் இவளை பார்த்து நம்ம ஹீரோ பயந்துருக்கான். இப்போ இவ இப்படி சொன்னியும் நம்ம ஹீரோ, இங்க பாரு உன்னோட நினைப்பெல்லாம் ஓரம் கட்டி வை, எனக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவான். ஆனா அதை அந்த பொண்ணு நம்பவே மாட்டா. நீ என்ன கழட்டி விடணுங்கிறக்காக தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிட்டு பீலா விடுற, ஜீவான் உன்னை விட்டுட்டு போனக்கு அடுத்து நீ யாரையுமே ஏற எடுத்து பார்க்கவே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு பொண்ணோட பேர்ல இவ சொல்லுவா. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவாளா. அவ வந்துட்டு, நம்ம ஹீரோ இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படி ஒரு மாதிரி ஏத்தரக்கமா பார்த்துட்டு, இவளா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஹலோ மேடம் உங்களுக்கு வயசு என்ன இருக்கும், ஒரு 30 இருக்குமா, உங்களை போய் இவன் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாப்பா. இவள வயசானவ அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா கடுப்பா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த சிரிப்பு அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆயிரும். என்னன்னா இவ அவளோட போனை கார்லயே மறந்து விட்டுட்டு வந்திருப்பா போல. இப்ப அந்த போனை சாங் எடுத்துட்டு வந்து கொடுப்பானா. இப்ப சாங்க பார்த்து நம்ம ஹீரோவோட மூஞ்சு அப்படியே ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆயிரும். இப்ப போனை கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த மின் பொண்ணு, நான் உன்னை என்னவோ நினைச்சேன், வயசானாலும் பரவாயில்லையே, நீ இப்படி 2 ஹேண்ட்ஸமான பசங்க கூட ஒரே டைம்ல சுத்துறியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கே கடுப்பாயிரும். மின் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா திட்டி விட்டுருவான். ஆனாலும் அந்த மின் பொண்ணு அடங்காம, நான் இது எதுவுமே நம்பவே மாட்டேன், இங்க நடக்கிறது எல்லாமே பொய், நீ என்ன துரத்தணுங்கிறக்காக தானே இவள் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்ற, சப்போஸ் இவ உண்மையில உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எங்க என் கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பாளா. நம்ம ஹீரோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. அவன் இதுதான் சாக்குன்ட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு வருவான். பட் நல்ல வேலையா அந்த மின் பொண்ணே, ஐயோ போது நிறுத்துங்க, நீங்க லவ்வர்ஸ் தான், நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா இந்த விஷயத்தை நான் இப்படியே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு கிளம்பிடுவா. இப்ப அந்த பொண்ணு போனோனையும் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சுக்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், இந்நேரம் அவன் என்ன உன் கூட பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போதைக்கு நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, அதை நீ மறந்துடாத, அது மட்டும் இல்லாம நம்ம கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்குல்ல, நீ எந்த பசங்க
கூடயும் அவ்வளவா பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோ அப்படி லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஜஸ்ட் ஃப்ரெண்டு தாமா, பட் ஆனா இனிமேல் உனக்கு கேர்ள்ஸ்ல மட்டும் தான் ஃப்ரெண்ட் இருக்கணும், பாய்ஸ்ல ஃப்ரெண்ட் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ரூல்ஸ் வேற கொண்டு வருவான். சோ இதுலயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருந்தாலுமே அவனுக்கு லைட்டா பொசசிவ்னஸ் இருக்கு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி 2 பேர் வீட்டுக்கு போவாங்களா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே செம டயர்டா இருப்பாளா, அதனால அப்படியே கார்லயே நல்லா தூங்கிடுவா. இத பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே காரை லைட்டா ஓரமா நிப்பாட்டிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். வா இவ தூங்குறப்ப எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ட்டு லைட்டா அவளோட முடிய தொடப்பாவான். அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிருவாளா. உடனே நம்ம ஹீரோ ஒண்ணும் இல்ல, ஒரே கொசுவா இருந்துச்சு அதனாலதான். சரி இன்னொரு விஷயம் வந்துட்டு மெயினா சொல்லணும், இனிமேல் இந்த மாதிரி கண்ட இடத்துல தூங்காத, அதுவும் பர்டிகுலரா நான் இல்லாம வேற ஏதாவது ஒரு பசங்க உன் பக்கத்துல இருந்தாங்கன்னா தூங்கவே செஞ்சிடாத, பார்க்க கன்றாவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவான். ஆனா மனசுக்குள்ள நீ தூங்குற ஸ்டைலே தனி, அதை நான் மட்டும் தான் ரசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவான். அடுத்து இப்படி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா நம்ம ஹீரோயின் கிட்ட வருவானா. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஆகி விக்கல் வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியர்டா ரசிச்சுக்குவான். இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட கிளினிக்ல தான் காட்டுவாங்க. அங்க ஒரு லேடி ஒரு அழகான டாக கொண்டு வந்து அப்படியே அவட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த லேடி அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட என்னன்னே தெரியல, என்னோட டாக் 4-5 நாளா பக்கத்து வீட்டு டாக பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்படுது, அது மட்டும் இல்லாம அந்த டாக பார்த்தாவே இதுக்கு விக்கல் வேற வருது, எனக்கு தெரிஞ்ச அந்த டாக் மேல என்னோட பப்பிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டோட நம்ம ஹீரோயினுக்கு நேத்து நடந்ததான் ஞாபகம் வரும். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ரொம்ப ஹாப்பியா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்களா. ஏன்னா என்னதான் இது ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே இவங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிகிறப்ப அவங்க அதை ஃபுல்லா நம்பணும்ல, அதுக்காக தான் சார் இவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கூட சேர்த்து நம்ம ஹீரோயின் மேலேயே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்காகவும் தான் இவ்வளவு விஷயத்த பண்றான். அடுத்து இப்ப இவங்க அப்படி மூவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா. இவங்க 2 ஒரு காருக்குள்ள உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பாப்கார்னை வாங்கி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவ நல்லா அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இந்த படத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனா அடுத்து அந்த படத்தை பார்க்காம நம்ம ஹீரோயின் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறா அப்படிங்கறத உட்காந்து அழகா சைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்து இவங்க படம் பார்த்து முடிச்சக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த டிக்கெட்டை மட்டும் அப்படி கையில வச்சு ஒரு போட்டோ ஒன்னு எடுப்பா. நம்ம ஹீரோ அந்த போட்டோல சிரிச்சிருக்கவே மாட்டான். நம்ம ஹீரோயின் உடனே கொஞ்சமாட்டு ஒரு போட்டோக்கு சிரிப்பா, இதெல்லாம் நம்மளோட மொமெண்ட்ஸ் மாதிரி, இது அப்படியே என்னோட டைரியில நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இதை நான் கடைசி எடுத்து பாக்குறப்ப உன்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி உனக்கும் தெரியணும் எனக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமாவும் இருக்கும் ஹாப்பியாவும் இருக்கும். ஒண்ணு அவன் இந்த மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வைக்க போறா. பட் ஆனா என்ன இதை ஃபேக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாள், அதுதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து இப்படியே ஒரு 4-5 நாள் ஓடிரும். ஆனா இந்த 4-5 நாளுமே டெய்லி நைட்டு எங்கேயாண்டு டேட்டிங் போறதா இவங்க 2 பேரோட வேலையுமே. இப்படியே காலையில எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட் இந்த மாதிரி டேட்டிங் பண்றதுனால நம்ம ஹீரோயினுக்கும் சரி நம்ம ஹீரோவுக்கும் சரி உடம்பு செம டயர்ட் ஆயிரும். இதுல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற என்ன நீ முந்தி மாதிரியே இல்ல, இப்பல எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற, அந்த ஹேண்ட்ஸம் ஆளு கூட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்கேயும் போக கூடாது என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் பொண்ணு சொல்லிடுவாளா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டுருவா. இன்னைக்கு கண்டிப்பா என்ன வெளியெல்லாம் கூப்பிடாது, என்னால டெய்லிலாம் உங்க கூட வெளியே வரவே முடியாது, என் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு, சரி இன்னைக்கு நான் ஒரு நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் போட்டு விட்டுருப்பாளா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோ என்னது ஏன் கூட சுத்துறது அவளுக்கு அவ்வளோ டயர்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி லைட்டா கடுப்பாவான். இத்தனைக்கும் நம்ம ஹீரோவும் டயர்டா தான் இருப்பான். அவனுக்கு அப்படியே டயர்ட்னஸ்ல மூக்குல இருந்தே ரத்தம் வந்துடும். அப்படியே பஞ்ச வச்சுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆசைப்படுறான். அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஜின் பொண்ணும் செமையா உட்காந்து வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அவங்க ரூம்ல இருக்க லைட் ரொம்ப ஃபிளிக்கர் ஆகும். இதனால அந்த ஜின் பொண்ணு உடனே இங்க பாரு இந்த லைட் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, இந்நேரம் மெயின்டெனன்ஸ்க்கு வேற யாரும் வர மாட்டாங்க, அதனால பேசாம உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க கூப்பிடுறியா, அவன் இந்த பல்பை சரி பண்ண மாதிரி இருக்கும், நானும் அவனை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் பொண்ணு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் ஐயோ நான் அவனை மட்டும் கூப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மறுப்பா. ஆனா இந்த ஜின் பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோயினோட போன் எடுத்து நம்ம ஹீரோக்கு ஏதோ டெக்ஸ்ட் போட்டு விட்டுருவா. இந்த டெக்ஸ்ட் ரீச் ஆனனையும் நம்ம ஹீரோ அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வருவான். ஆக்சுவலி இந்த ஜின் பொண்ணு என்ன டெக்ஸ்ட் போட்டு விட்டுருப்பானா, உன்னை விட சூப்பரான ஒரு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டுருப்பா. அதனாலதான் சாரி இவ்வளவு பதட்டப்பட்டு இங்க வந்திருப்பான். சோ இப்ப நம்ம ஹீரோ இங்க வந்தனால அந்த ஜின் பொண்ணு அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே அந்த பல்பை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. சோ நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லாம ஒரு லேடர் மேல ஏறி அந்த பல்பை கலட்டலாம்னு சொல்லி பாப்பான். ஆனா அது லைட்டா சூடா இருக்குமா, அதனால நம்ம ஹீரோ அது ஒரு மாதிரி பயத்தோடய டச் பண்ணுவான். ஒழுங்காவே அந்த பல்பை கலட்ட தெரியாதா அவனுக்கு. இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு கீழே இறங்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ மேல ஏறி அந்த பல்பை கழட்டி சரி பண்ணிடுவா. இதுல அந்த பல்பை சரி பண்ணிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்துல அப்படியே லேடர் மேல நின்னுகிட்டே ஐ பல்பு ஒர்க் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி குதிப்பாளா. அப்புறம் என்ன அப்படியே ஸ்லிப் ஆகி ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம ஹீரோ மேலேயே வந்து விழுந்துருவா. அடுத்து சொல்லவா வேணும், விழுந்தவ கரெக்டா லிப்பை ஏம் பண்ணி விழுந்துருவா. அப்புறம் என்ன
அங்க அப்படியே ஆக்சிடென்டலா 2 பேரும் கிஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டா அன்னாரன் பார்த்து அந்த ஜின் பொண்ணு வேற உள்ள வந்துருவா. அவ வந்துட்டு இந்த சீனை பார்த்துட்டு ஐயோ சாரி ராங் டைமிங்ல வந்துட்டேன், நான் வெளியே போறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவ கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குமா, அதனால அவனும் அப்படி கிளம்பிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டான்ஸ் ஸ்டுடியோல இருப்பாளா. ஆனா அங்க போயும் நம்ம ஹீரோயின் நேத்து நடந்த இன்சிடென்ட் பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்து அவளுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்த சாங் அப்படியே என்னாச்சு உன் கவனம் எதுவுமே இங்க இல்ல, ஏதோ ரொம்ப டீப் திங்கிங்ல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிடுவான். இப்பதான் நம்ம ஹீரோயின் அப்படியே ரியல் வேர்ல்டுக்கே வந்து ஐயோ நம்ம இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அடுத்து என்ன வேலைன்னு சொல்லி அதை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்ப டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாளா. இப்ப அங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதர்ச்சியா சும்மா குட் நைட் மெசேஜ் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு விடுவா. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு குட் நைட்னு சொல்லி அனுப்பலான்ட்டு நினைப்பான். பட் இருந்தாலும் இவ்வளவு அம்பளுக்கிறதா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால எதுவுமே அனுப்பாம விட்டுருவானா. இதை வந்து நம்ம ஹீரோனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மெசேஜ்க்கு அவன் ரிப்ளை பண்ண மாட்டான், என்ன இக்னோர் பண்றானா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து யோசித்து பாப்பா, நல்லதுதான் என்ன அவன் இக்னோர் பண்ணட்டும், அப்பனதான் என் மண்டைக்கு ஒரு அறிவு வரும், இது ஃபேக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கிஸ் அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்ல, நம்மளும் அதே மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. இப்ப இப்படி பல கன்ஃபியூஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் அவ கிளினிக்கு லீவ் விட்டுருவாளா. இப்ப கரெக்டா அந்த கிளினிக்கு நம்ம ஹீரோ வருவான். அங்க பார்த்தா க்ளோஸ்னு சொல்லி போர்டு போட்டிருக்குமா. சோ நம்ம ஹீரோயின் எங்க போயிருக்கான்னு இவனுக்கு தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எங்க வீடா இருக்கு, அவ இதே கிளினிக்குள்ளதான் உள்ள கூடி கதவை பூட்டிட்டு உட்காந்து அவளோட பர்சனல் ஒர்க் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கூட மெசேஜ் பண்ணிருப்பான், ஏ நீ கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு எங்க போன அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, அவ அந்த மெசேஜ்க்கு ரிப்ளைவே பண்ணிருக்க மாட்டா. இந்த மாதிரி ஒரு நாள் பூரா நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரியாதனால அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அந்த டான்ஸ் ஸ்டுடியோல போய் கேட்பானா. அங்க போய் பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் இருந்த மாதிரியும் தெரியாது, அவ எங்க இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. பட் இதுவே நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட கிளினிக்லயே தான் இருப்பா. ஆனா என்னன்னா அந்த கிஸ்ஸிங் சீனை நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருப்பா. அடுத்து இப்படியே 2 நாள் ஓடி போயிடும். நம்ம ஹீரோயின் போன் எடுத்த மாதிரியும் தெரியாது, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளையும் பண்ண மாட்டாளா. அடுத்து அப்படியே 3வது நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோட மேனேஜர் ஒரு இன்விடேஷன் மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, இதுக்கு வந்து நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட போனீங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வரும். சோ இனிமேல் உங்களை ஏதாண்டு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லுவானா. இப்ப இந்த இன்விடேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினோட கிளினிக்கு தான் வருவான். அங்க வந்துடும் அப்படியே வாசலுக்கு வெளியவே நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டெக்ஸ்ட போட்டு விடுவோம், இங்க பாரு நீ கிளினிக்குள்ளதான் இருக்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி என்கிட்ட 3 நாள் பேசாம இருக்கிறது வந்து நம்மளோட கான்ட்ராக்ட மீறதுக்கு சமம், அப்புறம் நான் உன் மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கணும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவானா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இருக்காது. அப்படியே இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த கிளினிக்கு வெளியே வருவா. நம்ம ஹீரோயினால ஹீரோவோட மூஞ்ச பார்த்து கூட பேச முடியாது, அவ்வளோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ இப்ப வெளியே வந்தோம், சரிவா நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகணும், கார்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு ட்ரெஸ் ஸ்டோருக்கு தான் கூட்டு போவானா. இப்ப அங்க போனோனையும் நம்ம ஹீரோயின் செமையா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போட்டிருப்பா. இப்ப அவளை அந்த பிளாக் ட்ரெஸ்ல பார்த்தோனையும் நம்ம ஹீரோ அப்படியே ஃபிளாட் ஆயிருவான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோ இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்கு, வா இதுலயே நம்ம பார்ட்டிக்கு போவோம் அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்துருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும்னா, அன்எக்ஸ்பெக்டடா அந்த 3 பொண்ணும் அவங்க அப்பாவோட அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பா. அவங்க அப்பா இப்ப அப்படியே 3 பொண்ணு கிட்ட அந்த இருக்கிறாரு பாரு, அவர் தான் CEO காங், அவர் பெரிய பணக்காரரு, அவருக்கு ஏதோ இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கை காட்டுவானா. இதை பார்த்துட்டு நம்ம 3க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இவ என்ன இவ்வளவு பெரிய பார்ட்டிக்குலாம் வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பணக்காரன்னு சொல்லி சொல்றாங்க, அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு லைட்டா வயிறு எரியும். அதனால இப்ப உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போய், ஹே நீ என்ன இவ்வளவு பெரிய பார்ட்டில பண்ற, உன்னை ஃபர்ஸ்ட் எப்படி உள்ள விட்டாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நல்லா தான் இருக்கு, பட் நீ ரெண்டுக்கு தானே எடுத்துட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா நல்ல வேலையா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்தனையும் அப்படியே அந்த 3 பொண்ணு, ஹலோ என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு கூட நம்ம ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சுக்கிட்டே பேச ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோவா, சாரி நான் தேவையில்லாதவங்கள என் மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன், அப்பப்ப எரேஸ் பண்ணி விட்டுருவேன், சோ உங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டுருவானா. இதனால கடுப்பா அந்த 3 அந்த இடத்த விட்டு போயிருவா. இப்படி இவளுக்காக நம்ம ஹீரோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினது வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டச்சிங்கா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினால இந்த பார்ட்டி கொடுக்குற பிரஷர் வந்து அவளால தாங்கிக்க முடியலையா. சோ இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா, சரி இன்னைக்கு வந்து நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், இதுக்கடுத்து என்ன ஆக போகுது, இதனால தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே வந்தாலும் அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ ஜஸ்ட் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கடுப்பா, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இப்போதைக்கு நான் பார்ட்டி என்ஜாய் பண்றதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும், ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி கிடைக்காதுல அப்படிங்கிற மாதிரி அவ கடுப்புல சொல்லுவா. ஆனா இது புரிஞ்சுக்க தெரியாத நம்ம ஹீரோ, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எப்பயும் போல அவளை கலாய்க்கிற மாதிரி பேசிடுவான். இது நம்ம ஹீரோனுக்கு இன்னும் லைட்டா ஹர்ட் ஆயிரும். பட் அப்பன்னு பார்த்து கரெக்டா யாரோ நம்ம ஹீரோ வேற கூப்பிட்டுருவாங்களா. சோ அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் சரி நம்ம யார்கிட்டயும் பேச வேண்டாம், ஓரமா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த மின் பொண்ணு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவா. அவ வந்து அவ பங்குக்கு அவளும் நம்ம ஹீரோயினை போட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்க நம்ம ஹீரோயின் இப்ப எக்ஸ்ட்ரா இவ வேற வந்து கடுப்பேத்த
கடுப்பேத்துறாளா. இதனால அந்த பொண்ணு கிட்ட அப்படியே கத்தி விட்டுருவா. நானும் சின்ன பொண்ணு பாவன்னு பார்த்தா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இது எங்க லைஃப், நாங்க பாத்துக்குவோம், நீ ஒன்னும் காங்குக்காக யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கத்தி விடுவாளா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவானா. பட் வந்தவன் நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அங்க ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்று நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருப்பான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் செமையா டென்ஷன் ஆகி என்னோட வேலை இங்கேயே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒன்னு கிளாரிஃபை பண்ணிக்கணும், நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த 3 மாசம் கழிச்சு முடிஞ்சிருந்தானே, ஏன்னா என்னாலலாம் இதுக்கு மேல இந்த பிரஷரை கண்டினியூ பண்ணி என் லைஃப்ல எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பாளா. நம்ம ஹீரோ டக்குன்னு இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினை அப்படி எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிடுவான். இது அப்படியே பார்ட்டிக்கு வந்து எல்லாரும் அவங்களோட போன்ல போட்டோ வேற எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவள் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்து கூட்டு வந்துருவானா. திரும்பி அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அமைதியாவே இருப்பா. அவகிட்ட அப்படியே இப்ப நம்ம ஹீரோ இப்ப நடந்த எதையுமே நீ பெருசா எடுத்துக்காது, அது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆக்சுவலி இவளை கிஸ் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி அழுகியே வந்துரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட கிளினிக்கு வந்துருவா. திரும்பி நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ இப்ப அந்த பார்ட்டில நடந்ததெல்லாம் தான் யோசித்து பார்ப்பான். அவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணது, அதுக்கடுத்து அது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொன்னது, இதெல்லாம் யோசித்து பார்த்தனையும் அவனுக்கே அவன் மேல கடுப்பாயிரும். என்னடா அவகிட்ட போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இந்த எல்லா பிரச்சனையும் போட்டு மைண்டுக்குள்ள குழப்பிக்கிட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாளா. இப்ப நல்லா தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் அவ மைண்டுக்குள்ள ஹீரோ அவளை கிஸ் பண்ணது, அதுக்கடுத்து இது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொன்னது, இதை மட்டும் தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அதனால டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. இப்ப அதுக்கடுத்து சாங் தான் உட்காந்து இவ காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பானா, நீங்க ஏன்ட்டு வலிக்குதா அப்படி இப்படின்ட்டு. பட் அன்னாரன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து ஏய் நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டு காலை பிடிச்சிட்டு இருக்க, தள்ளு எதனால நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இந்த சாங்கு விடாம உன் சண்டையெல்லாம் அப்புறமேல் வச்சுக்கிறியா, அவளுக்கு கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் என்னன்னு செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன், அவ என் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அலைக்க தூக்கிட்டு போயிருவான். அதுக்கடுத்து இப்ப காருக்குள்ள வச்சு நம்ம ஹீரோயினை அவன் திட்டிக்கிட்டு இருப்பான். உன்னால பார்த்து ஒழுங்கு ஆட முடியாதா, இப்படியா காலை பசக்கிட்டு வந்து நிப்ப, அது மட்டும் இல்லாம அவன் போய் உன் காலை தொட்டுக்கிட்டு இருக்கான், நீ எதுவும் சொல்லாம நிக்கிற, நல்லா ஞாபகம், இந்த 3 மாசத்துக்கு நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, யாரையும் உன் பக்கத்துல விடாத அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. இதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி பாஸ், தெரியாம நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் டான்ஸ் ஆடுறப்ப டான்ஸ்ல ஃபோக்கஸ் வச்சிருக்கணும், என்னோட தாட்ஸ்லாம் வேற எங்கேயோ இருந்துச்சு, இது என்னோட மிஸ்டேக் தான், என்ன பண்றது, உங்களை மாதிரி நானும் சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி அந்த மிஸ்டேக்ங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாளா. இதே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இவ செம கடுப்பா இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோ நேத்து நடந்தது ஒன்னும் மிஸ்டேக் கிடையாது, நான் என்னோட சுயநினைவோட தான் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. அடுத்து இப்ப அவளுக்கு கால்ல வேற அடிபட்டு இருக்குல்ல, அதனால இவளோட கிளினிக்கு கூட்டு போய் இவளுக்கு லைட்டா பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுவானா நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு மனசுக்குள்ள என்ன தோணி இருக்குன்னு தெரியல, நம்ம ஹீரோவை பார்த்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாயிரும். அவன் அப்படியே அந்த பேண்டேஜ் செம டைட்டா கட்டிட்டு இங்க பாரு உன்னோட பழைய ஹாஸ்பிட்டல் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் உன் சோழிய மொத்தமா முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் செம டயர்டா இருப்பாளா, அதனால அப்படியே சோஃபாலேயே படுத்து தூங்கிடுவா. இவ தூங்குற அழக நம்ம ஹீரோ நல்லா முழிச்சு சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அவனும் அதே இடத்துல தூங்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே தூக்கத்திலிருந்து எந்திரிப்பானா. ஆனா பக்கத்துல பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டா, ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் இருக்கும். அதுல நம்ம ஹீரோயின் நேத்து நீ பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அவனோட டே டு டே வேலையை பாக்குறக்காக ஆபீஸ்க்கு போயிருவானா. ஆனா அங்க போனக்கடுத்து நம்ம ஹீரோ மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒருவேளை அவன் இங்க இருந்து கிளம்பி அவளோட பழைய கிளினிக் இருக்க இடத்துக்கு போயிட்டாலோ, அப்படி போயிருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் வேலையை பத்தி யோசிக்காம நம்ம ஹீரோயினை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பட் இதுவே நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க, அவ வெளியூருக்குள்ள எங்கேயும் போயிருக்க மாட்டா, இதே கிளினிக்ல தான் இருப்பா. ஆனா இதை நம்ம ஹீரோ நம்பாம நம்ம ஹீரோயினுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேர் ஆர் யூன்னு சொல்லி டெக்ஸ்ட போட்டுக்கிட்டே இருப்பான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும், இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, ஒரு நாள்லயே இத்தனை தடவை இப்படி மெசேஜ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப டவுட்ஃபுல்லா இருப்பா. அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு காலையில இருந்து ஒரு டெக்ஸ்ட் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாளா. என்னன்னு போன் பண்ணி விசாரிச்சா அவ ஏதோ வீடு பாத்துக்கிட்டு இருக்காளாம், அதனாலதான் காலையில இருந்து ஒழுங்கா பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோ நான் தான் என்ன கேட்காம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, வீடு பார்க்கணும்னா என்ன என்கிட்ட சொல்லு, நானும் கூட வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானா. நம்ம ஹீரோயின் டே உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்கிக்கிட்டு வையே, நானே உனக்கு திரும்பி கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போனை கட் பண்ணிடுவா. இதனால இப்ப நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகி இதையே நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிறா, அது மட்டும் இல்லாம வீடு பார்க்க போறேன்னு சொல்றா அப்படின்ட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இப்ப அவனோட மேனேஜர் கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, உன் ஒய்ஃபை நீ ரொம்ப லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா எப்ப இருந்து அவ மேல உனக்கு லைட்டா வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு, எப்ப சண்டை போட ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த மேனேஜரும் நாங்க ஆரம்பத்துல நல்லா தான் லவ் பண்ணோம் சார், பட் ஆனா எப்ப ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சோமோ அப்ப இருந்துதான் எங்க லவ்க்குள்ள சின்ன கேப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி லைட்டா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க கூட வாழ்ந்தா அவங்களோட நெகட்டிவ் கேரக்டர்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா, ஓகே அப்பனா அடுத்த பிளான போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவனுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வந்திருக்குமா, அவ நேத்து நைட்டே ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்து வச்சிருந்திருப்பா. ஆனா இப்ப
இப்ப அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் ஃபோன் பண்ணி இல்லங்க நான் என்னோட ஓனர்ஷிப்பை வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன், சோ இனிமேல் நீங்க அவர்கிட்ட தான் பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியாது. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவானா. சோ இதுலயே அவன் முடிவு பண்ணிடுவா இதுவும் இவனோட வேலை தான் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஹீரோயின் பிடிச்சு திட்டுவா, டே ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்னையவே தொல்லை பண்ற, இப்படிதான் இந்த கிளினிக் வாங்குறப்பையும் இந்த ஓனர்ஷிப்பை மாத்தி எனக்கு பிரச்சனை கொடுத்த, இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் தானே வாங்க போற, அதுக்கும் ஏன்டா இவ்வளவு பிரச்சனை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நீ எதுவும் பேசாத, உனக்கு வீடு தானே வேணும், நீ ஏன் என் வீட்டுல வந்து ஏன் கூட தங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு இது என்னடா புது வம்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி போய் நிப்பா. அப்படி இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ போறாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே गाइस, நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.